2007 கடைசி ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாச்சு. என்ன ஊழியம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சாட்டர்டே நைட்டு கொஞ்சம் யூத் பிரதர்ஸை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். சண்டே ஒர்ஷிப் எடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நமக்கு டைம் கிடைக்கிறது, ஒரு டைம் ஃபுல்லாக டைம் தான். கொஞ்ச நேரம் முடிகிற அளவு ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், பாட்டு பாடுவோம், பாட்டு எழுதுவோம். அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. கேட்டால் ஃபுல் டைம் ஊழியக்காரன். ஃபுல் டைம் ஊழியக்காரன்னா 24/7 ஜெபத்தில் இருந்து அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆண்டவரே மற்ற ஏன்னா நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ வெளியே எப்படி ஊழியம் செய்யணும் ஒன்றும் இல்லை. ஆமாம். ஆனால் ஆவியான ஒரு வார்த்தை தந்து பலப்படுத்திட்டே இருந்தார். ஒரு நாள் இரவில் ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவரே நான் கரெக்டாக தான் வந்தேன் ஆண்டவர், ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தது கரெக்டு தானா இல்லை நான் அவசரப்பட்டுட்டானா, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும்போது சங்கீதம் 27 கர்த்தர் பேசினார். தீங்கு நாளிலே கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே, கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல். உன்னை ஒளிச்சு வைக்கிறது கூடாரத்துல, உயர்த்தி வைக்கிறது கண்மலையில. ஹல்லேலூயா. வேளைக்குள்ள நோவாவை விட்டு கதவு அடைத்தது கர்த்தர். அப்பொழுது பேழை இருந்தது தரையில. இந்த பேழையை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது பேழை இருந்தது அரராத் மலையில. இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னை காத்திருக்க வைக்கும் காலம் நீ ஒரு கூடாரத்தின் அனுபவத்தில் இருப்பது போல இருக்கும். ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கும் போது கண்மலை மேல அந்த இரவுல இந்த வார்த்தையை தந்து கர்த்தர் பலப்படுத்தினார். ஆமே. உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு நான் உன்னை காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற நீ காத்திருந்துதான் ஆகணும். இந்த ராத்திரி வேளையில சிலரோடு ஏன் என் வாழ்க்கையில இன்னொரு வாசல் திறக்கல, ஏன் என்னால் ஜொலிக்க முடியல, ஏன் என்னால் பயன்பட முடியல என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். உங்க விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆனா கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார்னா, ஆமே, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்காக. நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதும் இல்லை. உங்க கைகள் ஷலமகரோ, உம்மால் கூடாததேதும் இல்லை, உம்மால் கூடாத. Thank you Holy Spirit. Thank you Father. உம்மால் கூடாத. அதாவது இன்னைக்கு காலையில கூட எங்க சர்ச்சில் நடந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த வார்த்தை அதிகமாக ஆண்டவர் இடைப்பட்டு பேச வைத்தார். ஆகாபுக்கு முன்னாடி எலியா மாறு தட்டி சொல்றான், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அப்படிங்கிறான். அடுத்த வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி 1 ராஜாக்கள் 17:2-3 இருக்கு. நீ போய் கேரி தாற்றண்டையிலே ஒளித்துக்கொள். என்ன ஆண்டவரே, என்ன பப்ளிக்ல நான் உங்க நாமத்தை சொல்லி பயங்கரமா பேசுறேன். அடுத்த வார்த்தை என்ன, நீ போய் ஒளித்து. நான் வந்து ஒளிச்சிட்டேன்னா உலகம் என்ன பேசும்? பயந்துட்டான். இந்த காத்திருக்கும் காலத்தில் இந்த உலகம் பேசும் தெரியுமா, ரொம்ப பயங்கரமா பேசும். அதுக்கு எலியாவும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் எலியாவை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற அவனை 3 வருஷம் 3 years. அந்த 3 வருஷமும் எலியாவுக்கு சாப்பாடு கிடைக்குது, போஷிக்கப்படுகிறான், பராமரிக்கப்படுகிறான், பாதுகாக்கப்படுகிறான். இந்த 3ஐயும் தவிர ஒண்ணுமே நடக்கல.
இந்த காத்திருக்கும் காலம் ஒரு வனாந்தர அனுபவம் தான். கேரி தாற்றண்டையில போய் எதுக்கு ஒளிச்சிருக்க சொல்றாரு தெரியுமா? அங்குள்ள தண்ணி குடிக்க. காகத்துக்கு கட்டளையிட்டு காகம் என்ன கொண்டு வருதோ அதான் சாப்பாடு. அவரா காசு செலவு பண்ணி சாப்பிடுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே. அது வனாந்தரம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வாழ தகுதி இல்லாத சூழ்நிலை தான் வனாந்தரம். மனிதன் வாழ தகுதி இல்லாத சூழல் தான் வனாந்தரம். அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கணும்னா கூட ஒரு அதிசயம் நடக்கணும். வீடு நிறைய ஆகாரம் வைத்திருக்கிறவங்கள்ட்ட போய் இன்னைக்கு காலையில கர்த்தரனை போஷித்தார் நான் என் சாட்சியை சொன்ன, அவங்களுக்கு அது ஒரு சாட்சியாவே தெரியாது. இன்னைக்கு 3 வேளை ஆகாரங்கிறது அநேகருக்கு அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அநேகருக்கு அது அதிசயம். ஒரு நேரம் சாப்பிட கிடைச்சாலே அது அதிசயம். எவ்வளவு பெரிய தேவ மனுஷங்க எலியா. ஆனா அந்த காத்திருக்கும் காலம் என்பது, அவன் ஒவ்வொரு நேரம் ஆகாரம் கிடைக்கிறது கூட அவனுக்கு அதிசயமா இருந்துச்சு. அடுத்து கேரி தாற்றண்டையில இருந்து அவனை சாரிபாத்துக்கு போக வைக்கிறார். அவரு ராத்திரி பகலா நடந்து சாரிபாத்துக்கு போறது எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் மாவு, கொஞ்சம். இந்த கொஞ்சத்துக்காக எலியா பட்ட பிரயாசம் அதிகம், செலவழித்த நேரம் அதிகம், செலவழித்த பலன் அதிகம். இந்த காத்திருக்கும் காலத்துல நமக்கு கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சமா இருக்கும். ஆமென். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நானா காத்திருக்கல, என்ன கர்த்தர் பலப்படுத்தி காத்திருக்க வைக்கிறார். எனக்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாள். இந்த வனாந்திரத்துலதான் அநேகர் சோர்ந்து போறாங்க, பின்வாங்குறாங்க. நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. எனவே தான் யோவான் என்ன செய்யறார்னா, ஆவியில பலன் கொண்டு. எதுக்காக பலப்படுறீங்க யோவானேனா? என்ன பிரசங்கம் பண்ண பலப்படுறீங்களா? மீட்டிங் நடத்த பலப்படுறீங்களா? எதுக்காக பலப்படுறீங்க? இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் சொல்லும் வரை நான் தரித்திருக்க பலப்படுகிறேன். ஹல்லேலூயா. எதுக்குங்க பலன் வேணும்? எதுக்குங்க? நம்மள்ட்ட கேட்டா சொல்லுவோம், வனாந்திரத்தை கடக்க பலன் வேணும். வனாந்திரத்தை கர்த்தர் கடக்க பண்ணுவார். ஆனா கர்த்தர் குறித்த நாள் வரை அந்த வனாந்திரத்தில் இருக்க எனக்கு பலன் தாங்க. தேவன் தருகிற கிருபை என்பது 2 காரியத்துக்காக, தாங்கவும் தாண்டவும். சொல்லுங்க பார்க்கலாம். தாங்கவும். கர்த்தர் சிலதை தாங்க வைப்பார், தான் தாங்கணும். சிலதை தாண்ட வைப்பார். இதற்காக தேவன் கிருபை தருவார். இந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலம் கொண்டு வனாந்திரத்தில் இருந்தான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் அவ்வளவு அழுவார். அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தமாய் வடிந்ததாம். ஆனால் இந்த அனுபவத்தை அவர் கிராஸ் பண்ணி ஆகணும் என்பது பிதாவின் திட்டம். அப்ப அதை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார் என்றால், மேல் வீட்டில் அப்ப பஸ்கா எல்லாவற்றையும் ஆசரித்து விட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்றது பைபிள்ல இருக்கும். ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எங்க போறாங்க? கெத்செமனேக்கு. கெத்செமன்ல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியாது, சீஷர்களுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு நல்லா தெரியும். அப்போ அதை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறார். ஏன் ஸ்தோத்திர பாட்டு? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். அந்த கிருபை என்ன செய்யணும்? நம்மளை தாங்க வைக்கும், தாண்ட வைக்கும். அப்ப கெத்செமனே ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெங்த் தேவை, பலன் தேவை. ஒரு தேவ பிள்ளையின் பலன் எதுல இருக்கு தெரியுமா? அவரை துதித்து பாடுறதுல இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு கெத்செமனேன்னு கேட்டாலே பாட்டெல்லாம் போச்சு. இப்போ பாடுறது, அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி பாடிட்டே போறார்.
பாடிட்டே போறார். நம்ம பாடுவோம், எப்படி பாடுவோம்னா, எனக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தியா, நான் இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சு எனக்கு இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கெத்செமனேல நடந்தது என்ன தெரியுமா? அவர் 3 விசை ஜெபித்து முடித்த போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற ஒரு இடத்துல வனாந்தர அல்லது கெத்செமனே இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருப்பார். அதை நான் கடக்க அல்லது அதை நான் தாங்க, அதை நான் தாண்ட எனக்கு ஆவியின் பலன் தேவை. அபிஷேகித்திருப்பது சபையில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டுமல்ல. ஆமென். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஹalleluya, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவள் வாழ்க்கையில காத்திருக்கும் காலம் உண்டு. அதை தான் வனாந்திரம். இந்த வனாந்திரம் என்பது மடிவதற்கான சூழ்நிலை அல்ல, தேவ பிள்ளைகள் காத்திருந்து பலன் அடைவதற்கான சூழ்நிலை. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.